அவர் யார் என்றால் செவி கொடுக்காதவர்கள். நீ என்ன வேணா சொல்லு, நான் இப்படித்தான் இருப்பேன், இதான் என் வாழ்க்கை. யோசித்து பாருங்களேன், செவி கொடுக்காதவர்கள். அடுத்து போட்டிருக்குது, அதாவது தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியாதவர்கள். அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? பாவம், அக்கிரமம், மீறுதல், கீழ்ப்படியாமை. இந்த வாரம் கூட சொன்னேன், சாதனையாளர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பதில்லை, சத்தியத்திற்கு கீழ்ப்படிகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அடுத்து அவங்க யார் என்று சொன்னால் படிச்சு பாருங்க, 4ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், அவள் கைகளிலே இரத்தம், அவர்கள் விரல்களிலே அக்கிரமம், உதடுகளிலே பொய், நாவு நியாயத்தையே பேசாது. வாயை திறந்தா பொய், நியாயமே கிடையாது. கொஞ்சம் கூட நியாயமே வாழ மாட்டாங்க. நான் தான் உத்தமன், மற்றவெல்லாம் பாவி, நான் நீதி, நீங்களாம் ரொம்ப அநீதி, நான் நல்லவன், நீங்களாம் கெட்டவன். இப்படி வாழ்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அடுத்து சொல்லுகிறாரு 4ஆம் வசனத்தில், நீதியை தேடவே மாட்டாங்க, வசனத்தை படிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. ஆலயத்தில் வந்தால் சில மாதிரி வந்து சில மாதிரி போவாங்க. புரியவே இல்லை. நீதியை அவங்க நீதியை தேடுவாங்க, ஆனால் என் நீதி தேட மாட்டாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து போட்டிருக்குது, சத்தியத்தின்படி அவர்கள் வாழ்வதில்லை. என்னங்க சத்தியத்தின்படி அவர்கள்? அடுத்து அவருடைய நம்பிக்கை எல்லாம் மாயை, சீரியலும் டிவியும். புரியல? பொய்யை நம்புகிறது, மாயை நம்புகிறது. அழகு, தோற்றம், வெளிப்புறம், உலக ஆடம்பரம், உலக கவர்ச்சி, மாயை நம்பி. அடுத்து அவங்க பேசுறதெல்லாம் என்னது? வாயை திறந்தா பைபிள் பார்க்கணும், பைபிள் பார்க்கணும். அபத்தமானதை பேசுகிறவர்கள். என்னங்க வாயை திறந்தா என்ன வரும்? அபத்தம். நீதியான வார்த்தை எதுவுமே வராது. பேசினா பைத்தியம் பிடிச்சிரும். தீமையை கர்ப்பம் தரிக்கிறவர்கள். என்னங்க 7ஆம் வசனம், அவருடைய கால்கள் எங்க போதான்? ஆமா, யோசித்து பாருங்க. அவர் கூப்பிட்டார், இவர் கூப்பிட்டார், இவர் கூப்பிட்டார், அவர் கூப்பிட்டார். அடுத்து அடுத்து அதில் போட்டிருக்குது, அவர் நினைவுகள் எல்லாம் 7ஆம் வசனம் 2ஆம் வரி, அவர் நினைவுகள் எல்லாம் அக்கிரம நினைவுகள். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹலோ, இவ்வளோ குறைய என் பக்கத்தில் வச்சுட்டு எனக்காக கொடியேற்றுகிற ஒரு கர்த்தர். கொஞ்சம் பார்க்கணும், யோசிக்கணும். இவ்வளோ இருந்தும் அந்த வக்கீல் சொல்லுவார், என்னுடைய 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 கட்சிக்காரர், அதாவது அவர் நிரபராதி, அவர் காசு வாங்கி சொல்றாரு, இவர் காசு வாங்காமே சொல்றாரு. அவர் சொல்லுகிறார், இவ்வளவு என் பகுதியில் இத்தனை குறைகள் இருக்கிறது. புரியுங்களா?